இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய கிழக்கு நெருக்கடியின் விளைவுகளுக்கு மத்தியில் கொரோனா தொற்று காலத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் உரையாற்றிய அவர், தொற்று காலத்தில் நாம் வீட்டிலிருந்து பணிபுரிந்தோம், மெய்நிகர் கூட்டங்கள் மற்றும் காணொலி மாநாடுகள் நடத்தினோம். இப்போது அந்த முறைகளுக்கு திரும்புவதே காலத்தின் தேவை என்றார். அந்நிய செலாவணியை சேமிக்கவும், எரிசக்தி இறக்குமதி சார்ந்திருப்பதை குறைக்கவும் பிரதமர் வலியுறுத்தினார். நடுத்தர வர்க்கத்தினர் வெளிநாட்டு திருமணங்கள், பயணங்கள், விடுமுறைகளை ஒரு ஆண்டுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும், பண்டிகை காலங்களில் தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மோடி கேட்டுக்கொண்டார். எரிபொருள் பயன்பாட்டில் கட்டுப்பாடு அவசியம். பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பொது போக்குவரத்து, மெட்ரோ, கார் பகிர்வு, சரக்கு ரயில் போக்குவரத்து ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். உலகளாவிய நெருக்கடி காலத்தில் நாட்டை முதலில் வைத்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் முடித்தார். மேலும் இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸின் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.